பொண்ணு தை சொல்றது சரிதான். நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் புத்திக்கிட்டு போய் இருந்துட்டோம். 10 நாள் டைம் கொடுத்துருக்காவோ. 10 நாள் வரைக்கும்லாம் இங்கே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கே மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் என் மவளை விட்டுட்டு வந்துட வேண்டியதான். அவளுக்கு பிடிச்ச முறுக்கு, பழம், சீடை, அதிரசம் எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து அனுப்பணும். ஏம்மா பேசிக்கிட்டு இருக்காதம்மா, கண்ணத்திலே வச்சுக்கிட்டு இருக்கா, சூடு பொறுக்க முடியல. எண்ணி உத்தரம் கொடுத்தா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க, அப்பதானே வலி எல்லாம் சரியாகும். கண்ணு மொழி எல்லாம் அடிச்சு அடில எப்படி வீங்கி போய் கிடக்கு. கைவலி எல்லாம் சரியாயிட்டாமக்கா? ஆமாம்மா, கைவலி கால்வலி எல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நான் தான் வெண்ணி உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, எல்லாம் சரியாவதானே செய்யும். சரிம்மா, இப்படியே பேசிட்டே இருக்காத. வெண்ணி உத்தரம் கொடுத்ததெல்லாம் போதும். மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சூப்பு போட்டுதா. அப்பதானம்மா கை கால் வலி எல்லாம் சரியாகும், உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இடி ஒரு அடி தண்டி உன் மாப்பிள்ளை கையால வாங்குன, அதுக்கே இந்த மருந்து வர. மட்டன் சூப் உனக்கு வச்சு தரணுமாக்கும். ஏம்மா, பெத்த பிள்ளை மேல உனக்கு அக்கறையே இல்லையா? ஏமிட்டி இப்படி சொல்லுத? பெத்த பிள்ளை மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் இப்படி உட்கார்ந்துகிட்டு உனக்கு வெண்ணி உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் மேல அக்கறை இருக்கடி? ஒரு நாளாவது ஒரு கப்பு சுடு தண்ணியா எனக்கு வச்சு தந்திருப்பேடி. உன் பேச்ச கேட்டு என் மருமக கூட சண்டையை போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுதான் எனக்கு மிச்சம். அவ என்னைக்கு வீட்டை விட்டு போனாலோ அன்னையில இருந்து எனக்கு நல்ல சாப்பாடே இல்லடி. பேசுதா பெரிய பேச்சு, என் மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு. ஒரு அடிய வாங்கிக்கிட்டு எனக்கு சூப்பு போட்டுதா, அதை போட்டுதா, இதை போட்டுதான்னு கேட்டுட்டு இருக்கியா? உன் மாப்பிள்ளை என்ன ஆகான்னு அடிச்சு மிதிச்சா இப்ப அந்த மனுஷன் என்ன நிலைமையில இருக்காரோ. பேசாம இருமா, அவர் இப்ப நல்ல குத்துகல்ல கிடக்க இருப்பாரு. நீ என்னமும் சொல்லிட்டு போ. உனக்காக நான் அங்கேயும் இங்கேயுமா நடையா நடந்து அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு தம்பி கை காலெல்லாம் குத்து எடுக்கு. நான் போய் எனக்கு ஒரு கப்பு காப்பியை சூடா போட்டு குடிச்சாதான் எனக்கு தெம்பா இருக்கும். இங்க பாருடி, சொல்லதை கேட்டுக்க. உங்கள பையி, சூட்கேஸ், பேக் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்க. நாளைக்கு காலையில உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும். என்னடி சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அணக்கம் கட்டாம இருக்க? போமா, இந்த போமா வாமாங்கிற பேச்செல்லாம் இன்னையோட விட்டுக்க. நாளைக்கு காலையில உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயே தான் ஆகணும். இவன் என்னத்த சொல்லுது? இவளை குண்டு கட்டா தூக்கிட்டு போயாவது மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அப்பாடா, காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பா இருக்கப்பா. பரிமளா, இது யாரு? பக்கத்து வீட்டு பங்கஜம் குரல் மாதிரில இருக்கு. என்ன பரிமளா, வெயில் மண்டையை போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு, நீ என்னடா சூடா காப்பியை குடிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு பத்துக்க, அதான் சூடா ஒரு கப் காப்பியை குடிச்சா நல்லா இருக்கும்ல, அதான் குடிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரமா பார்த்து இவ என்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கா? பரிமளா, உன் மவ நல்லா இருக்காளா? உன் மவளுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்கலாமே, வெண்ணி ஒத்தடம்லாம் குடுத்தியாமே. அட, இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தாய் தான் என்கிட்ட சொன்ன பத்துக்க இப்படின்னு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். ஒரு வீட்ல பிரச்சனை நடந்துறப்படாத உடனே எல்லாரும் விசாரிக்கிறதுக்கு ஓடியே வந்துருவேளோ. இங்க பாரு பரிமளா, இதுக்கெல்லாம் நீ கோவப்படவே கூடாது. எங்க வீட்ல மட்டும் மாமியார் மருமக பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே ஓடியே வருவியே எங்க வீட்டுக்கு. என்ன விஷயம், யாது விஷயம், உன் மருமவை உன்னை என்ன சொன்னா, உன்னை அடிச்சாளா புடிச்சாளான்னு எல்லா கேள்வியும் கேப்பிய. உங்க வீட்ல பிரச்சனைன்னு உன்கிட்ட வந்து கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வருதோ? இதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். உனக்கு ஒரு நியாயம், ஊர்ல உள்ள மத்த எல்லாருக்கும் ஒரு நியாயமா? எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்ட பிரச்சனை தானே. என்னமோ எங்க வீட்ல மட்டும் தான் புதுசா நடக்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. உன் மருமக தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? ஏய் தப்புல வீட்ல குடி இருக்காளா? அது எனக்கு தெரியாமலா இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல மாமியார் மருமக பிரச்சனை இல்ல இல்ல, உன் மவள அவன் மாப்பிள்ளை தான் அடிச்சு போட்டானாமே. இதுக்குதான் அன்னைக்கே நானும் பொண்ணு தாயும் உன்கிட்ட படிச்சு சொன்னோம், உன் மவள பேசாம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வையின்னு. நீ கேட்டியா? ஏன் செல்லம்மாவா அங்க போய் வேலை பார்க்கணுமா? அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தே இல்ல. இப்ப மாப்பிள்ளை கையால அடியா வாங்கிட்டு வந்து இருக்கா. நீ மவளுக்கு நல்ல வெண்ணி உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா? மவளை கெட்டி கொடுத்தியா? மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லபடியா வாழணும்னு நினைக்கணும். சும்மா ஏன் செல்லம்மாவா நல்ல தங்க கட்டி மாவான்னு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் எனக்கு தெரியும் பங்கஜா, நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ணாண்டா. அதெல்லாம் சரிதான், என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு தான் வந்தேன். என்னது முக்கியமான விஷயமா? ஆமா, நீ உன் மவளாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் மவன் அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஆமா, நீ என்ன சொல்ல வர? இங்க பாரு பரிமளம், நீ ஒண்ணு நினைக்க, ஆனா உன் மவன் வேற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன் மருமவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு உன் மவன் ஐடியா போட்டிருக்கான்னு நினைக்கேன். அதான் இன்னைக்கு அவன் வீட்டுக்கு கல்யாண தரகர் வந்திருக்காரு. என்னது கல்யாண தரகரா? ஆமா, ஏன் 2 கண்ணாலில பாத்துட்டு வாரேன். அந்த தரகரு உன் மவன் வீட்டுக்குள்ளதான் போனாரு. என்ன சொல்லுத பங்கஜம், என்னால நம்பவே முடியல. இங்க பாரு பரிமளம், நான் ஒண்ணு உன்கிட்ட போய் சொல்லல. அந்த கல்யாண தரகரு உன் மவன் வீட்டுக்குள்ள போனாரு, என் 2 கண்ணால பார்த்தேன். அதத்தான் உன்கிட்ட சொல்லலாமேன்னு ஓடியே வந்து மெத்துக்க. உன் மருமவே உன் மவனுக்கு ஃப்ரெண்ட் இல்ல, உன் மவன் எப்படி அங்க போக மாட்டா. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான் கல்யாண தரகரை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான். அட படுபாவி பயல, தங்கச்சி வாழ்க்கையை இவனே நாசமாக்கிரோம் பொழுது. அதுக்கு தான் சொல்லுதேன், இப்படி காப்பியை குடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காத. சீக்கிரமா உன் மவன் கிட்ட போய் என்ன ஏதுன்னு போய் விசாரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவன் இந்த வேலையை பாப்பான். அவன் இன்னைக்கு உண்டு இல்லன்னு பாத்து விடுறேன். என் மவளை நான் பாசமா வளர்த்ததுனால அவ அங்க போய் வேலை செஞ்சு கஷ்டப்படணுமேன்னு நினைச்சுக்கிட்டு தான் சரி இங்கே இருந்துட்டு போட்டும்னு நினைச்சேன். ஆனா என் மவன் இந்த வேலையை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல.
இன்னைக்கு போய்கிட்ட அவனுக்கு. ஏ பரிமளம், நான் சொன்னதை நீ நம்பவே இல்லல. அங்க பாரு, கல்யாண தரகர உட்கார்ந்திருக்கதே. ஆமா பங்கஜம், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். அண்ணாச்சி, நானும் ரமேஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துடுங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும் தம்பி. இருந்தாலும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணாச்சி. அவன் வந்து பாக்கணும்னு அவசியம் இல்ல. நான் பார்த்து அவங்கிட்ட ஓகேன்னு சொன்னாலே போதும். ஓஹோ, பொண்ணு போட்டோவை அவரு பார்க்காண்டமா, இவரு பார்த்து ஓகே சொன்னாலே அவர் கல்யாணம் கட்டிடுவாரா? என் மவளுக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இல்ல தம்பி, அவரும் நேர்ல ஒரு வாட்டி பாத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் பாத்தியா. அதுக்குதான் சொன்னேன். ஓஹோ, பொண்ணை பார்த்து பேசி முடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். இந்த பரிமளம் இருக்கும்போது என் மவளுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன். சின்ன பொண்ணு, அண்ணாச்சிக்கு கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. ஆமாடி, சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு குடி. அப்புறம் சாப்பிடுறதுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு குடி. ஏம்மா, என்ன பேசிட்டு இருக்கா? வாங்கம்மா. வாங்கம்மாவா? ஏம்மா, இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்குதிய? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க மாமியாரும் பங்கஜம் பாட்டியும் ஒண்ணா வந்திருக்காவோ? ரெண்டு பேரும் எலியும் பூடியுமால சண்டை போடுவாவோ? இங்க பாருல, ஒரு அண்ணனா இருந்து என் மவளுக்கு நீ இவ்வளவு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சுமா உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுதிய? இங்க பாரு, நான் ஒண்ணும் உமர் கிட்ட பேசல, என் மகன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாணிக்கம், என்னாச்சு? உங்க அம்மா எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கும் என்னன்னு தெரியல அண்ணாச்சி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிட்டேன். சரி போ. இங்க பாருமா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவளுக்கு நான் என்னத்துக்கு துரோகம் பண்ண போறேன்? தங்கச்சி மேல எவ்வளவு பாசமா இருந்தல நீ, இப்போ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இவளுக்கு இப்படி எல்லாம் துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏதே, உங்க மகன் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிடுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏமா, இப்ப நீ என்னத்துக்குமா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதான் ரமேஷ் சொல்லிட்டாம்ல, 10 நாளைக்குள்ள எங்க வீட்டுல கொண்டு வந்து உங்க மகளை விட்டுருங்கன்னு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பாருல, சும்மா ஆளாளுக்கு நடிச்சிட்டு இருக்காதீ. என்ன ஏமா, யாருமா என்னமா நடிச்சாவோ? மருமகனும் நீயும் சேர்ந்து தான் நடிச்சிட்டு இருக்கியோ? இவ என்னத்தமா புரியாம பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாருல, நான் ஒண்ணு புரியாம பேசல. உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்திருக்கேன். உன் தங்கச்சி கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்போ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு தானே இந்த கல்யாண தரகர வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஏமா, என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமா, என் தங்கச்சியே அவ மாப்பிள்ளை வீட்டுல நல்லபடியா நான் வாழ வைப்பேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இப்ப யாருக்கும் தெரியாம கல்யாண தரகர வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. கல்யாண தரகர வரவழைச்சி உன் ஃப்ரெண்டுக்கு நீயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற, அப்படிதானே? அடிக்க வெயிலுக்கு எங்க மாமியாருக்கு மறக்கற கலந்து போயிட்டா. ரமேஷ் அண்ணனுக்கு நாங்க பொண்ணு பாக்கமா? ஏமா, எதுக்குமா இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? என்னது, நான் தேவையில்லாதத பேசிக்கிட்டு இருக்கேன்? என் ஃப்ரெண்ட் பொண்ண பாக்காண்டா, நானே பார்த்து ஓகே சொன்னாலே போதும், அவன் சம்மதிச்சிருவான்னு இப்பதானே சொன்னா. அப்ப அந்த அளவுக்கு என் மக வாழ்க்கை உனக்கு ஆயிட்டால. வாயில வர்றது அவ்வளவு பொய். தங்கச்சி மேல பாசம், தங்கச்சியை நல்லபடியா வாழ வைப்பேன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே? ஏமா, நீ இந்த அளவுக்கு பேசணுங்கிற அவசியமே இல்லமா. ஆமல, அவசியம் இருக்காதுல. எனக்கு தெரியாம தானே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. என்ன தம்பி, உங்க அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன, நீங்க எதுக்கு வந்திருக்கிய, ஏன் வந்திருக்கேன்னு எங்க அம்மாக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட என்ன விஷயத்தை மறைச்சாலும் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காவோ. இப்ப யாருக்கு தெரியாம கரகர வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு எல்லாத்தையும் பேசி முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேல. பங்கஜம் மட்டும் இல்லனா இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓஹோ, இதெல்லாம் பங்கஜம் பாட்டி செஞ்ச வேலை தானா? பங்கஜம் மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருந்தானா நான் இப்ப உன் வீட்டுக்கே நேர்ல வந்திருக்க மாட்டேன். உன் களவாணித்தனத்தையே நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஏம்மா, நீ பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பா தாம்மா வருது. ஆமால, நான் பேசுறத கேட்டு உனக்கு சிரிப்பா தான் வரும். நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னொரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கல்யாணத்துக்கு நமக்கு நல்ல புது துணி எல்லாம் வாங்கி எடுத்து தருவாங்கன்னு சந்தோஷத்துல இருக்க. ஏம்மா, பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதம்மா. என் ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே அவ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாருல, என்கிட்ட நீ என்னத்த போய் சொல்லி சமாளிச்சாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுல. இப்ப நான் என்ன தப்புமா பண்ணுனேன் உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க? உன் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு பார்க்கிறதுக்காக தரகர கூட்டிட்டு வந்திருக்கேல. ஐயோ ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம், ஏது விஷயம்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? ஏல, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சமாளிக்காத என்ன? எங்க மாமியாரு கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவோ? ஏமா, நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுற அளவுக்கு எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் ஒண்ணு உமர் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன். விஷயம் எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு எப்படி எல்லாம் பேசுதா இருந்த மனுஷன். பாத்தியா பரிமளம், எப்படி உன் மவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா? உன் மருமனுக்கு உன் மவன் பொண்ணு பாத்துருக்காம்ல, அந்த பொண்ணு போட்டோ அட்ரஸ் இருந்து அந்த தரகர்ட்ட கேட்டு வாங்கி நம்ம நேர்லயே போய் பேசிக்கிடலாம். ஆமா பங்கஜம், நீ சொல்லதும் சரிதான். இவர்கிட்ட கேட்டு பாப்போம். அண்ணாச்சி, என் மருமனுக்கு பொண்ணு பாத்திருக்கேல்ல, அந்த பொண்ணுக்கு போட்டோ அட்ரஸ் இருந்தா என்கிட்ட தாரும். ஏமா, நான் என்னன்னு சொல்றது? பாரு, சும்மா சிரிச்சுட்டு நடக்காதியோ, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லும்.
மாணிக்கம் நான் என்னன்னுப்பா உங்க அம்மா கிட்ட சொல்ல. அண்ணாச்சி எங்க அம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க, இருங்க நான் பேசிக்கிட்டுதேன். ஏம்மா இந்த அண்ணாச்சி கல்யாண தரகர் தான். அதான் தெரியுமா, அதனால தான பொண்ணு போட்டோவை அட்ரஸையும் கேட்டேன். உனக்கு உன் தங்கச்சி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா என் செல்ல மவ மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. அவ நல்லா வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். உன் மக மேல உனக்கு அக்கறை இருக்குல்ல, அதே மாதிரி என் தங்கச்சி மேலயும் எனக்கு அக்கறையும் பாசமும் இருக்கு. நீ என் மேல வச்சிருக்க அக்கறையும் பாசத்தையும் நான் இப்ப கண்கூடா பாத்துட்டேனே. இங்க பாருங்கக்கா, உங்க அண்ணன் இப்படி வேலைய பார்க்காம நீ கவலையே படக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன். இது என்ன விஷயம்னு தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருடி, உன் வேலையை மட்டும் பாரு. என்ன அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்சுட்ட, இப்ப என் மவ வாழ்க்கையை நாசமாக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏம்மா என்ன விஷயம்னு நான் சொல்லுதேன், அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஏம்மா அண்ணாச்சி கல்யாண தரகர் தான், ஆனா இப்ப கல்யாண விஷயமா அவர் எதுவுமே பேசுறதுக்கு வரல. என் காதுல பூவை சுத்தாதல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல எல்லாத்தையும் பேசி எடுத்து முடிச்சிரலாம்னு. ஏம்மா பேசி எடுத்து முடிச்சிடலாம்னு தான் சொன்னாரு, ஆனா கல்யாணத்தை இல்ல. அப்ப என்னத்துல சொன்னாரு? அப்படி கேள்வி சொல்லுது. அண்ணாச்சிக்கு தெரிஞ்ச பிளாட் ஒண்ணு இருக்கு, அது இப்ப சேல்ஸ்ல இருக்கான். அதான் நானும் ரமேஷும் சேர்ந்து ரூபாயை போட்டு வாங்கலாம்னு இருந்தோம். அத பத்தி பேசுறதுக்கு தான் அண்ணாச்சி வந்திருக்காரு. என்னது, மாமனும் மச்சானும் சேர்ந்து இடம் வாங்க போறாவளா? என்ன மக்கா சொல்லுதா, நீயும் மருமகனும் சேர்ந்து இடம் வாங்க போறீங்களா? ஆமாமா, அண்ணாச்சி ஒரு இடம் வேலைக்கு வந்திருக்குன்னு சொன்னாரு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இடத்த வாங்கினேன்னா உங்க தங்கச்சி சந்தோஷப்படுவாள்லாங்கன்னு என்கிட்ட சின்ன பொண்ணு தான் சொன்னா. மருமகளா, நீ அப்படியே சொன்னா? ஆமத்தே, கொஞ்சம் இடத்த வாங்கி போட்டா சேவிங்ஸா தானே இருக்கும், அதனாலதான் நான் சொன்னேன். மைனி, என் மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்குதியே, நான் தான் இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன். சரி சரி, பழசெல்லாம் விடு, இப்ப என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டே இல்ல, எனக்கு அதுவே போதும். ஏ பரிமளா, உன் மகன் சொல்லதை நம்பாத, அவன் போய் சொன்னாலும் சொல்லுவான். தங்கஜா, உன் வேலையை என்கிட்டயே காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தியோ? அது கல்யாண தரகருங்க வீட்டுக்குள்ள வந்தார்ல, அப்ப இத பத்தி தான் பேசுவாங்க, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். இங்க பாரு, என்ன ஏதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காத, சரியா? போ, உன் வேலையை உன் மருமக கிட்ட காட்டு. மஞ்சட்டி எடுத்து நடு மண்டல நச்சுன்னு போடுவா. போ. இவளுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? தம்பி, அப்ப நீங்க எல்லாரும் நாளைக்கே வந்து இடத்த பாத்துருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிட்டுனா அப்புறமா பேசி முடிச்சுக்கிடலாம். சரிங்க அண்ணாச்சி, நாங்க நாளைக்கு எல்லாரும் இடத்த வந்து பார்க்க வரோம். சரிங்கம்மா, ரொம்ப நல்லது. சரி மாணிக்கம், அப்ப நான் கிளம்புது. என்ன அண்ணாச்சி, இருங்க ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் தம்பி, இவ்வளவு நேரம் நடந்த கலகத்துல என் வயிறே நிறைஞ்சு போச்சு. நான் போயிட்டு வரேன்னா நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துருங்க. சரிங்க அண்ணாச்சி, அம்மா போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மக்களே, உன் மாப்பிள்ளையும் உங்க அண்ணனும் சேர்ந்து வாங்கின இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா, நல்ல இடமா இருக்கு பத்தியா. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த இடத்த என் பேர்லயும் மைனி பேர்லயும் தான் எழுத போறாவோ. அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். எம்மா, மைனி என் மேல எவ்வளவு பாசமா இருக்காவ பத்தியா. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா. ஆமாமாக்கா, என் மருமக உன் மேல என்ன பாசமா இருக்கா. என் மருமவ இப்படியாப்பட்ட பாசக்காரின்னு நான் இவ்வளவு நாளும் தெரியாமல இருந்தேன். ஆமாம்மா, நானும் மைனி இவ்வளவு நாளா நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காவோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காவோன்னு. இப்படியாப்பட்ட மைனி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. ஆமாட்டி, நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். அவள இப்படி ஒரே நாள்ல நல்ல மருமவான்னு பேர் எடுத்துட்டாள. உன் மேல அவ எவ்வளவு பாசமா இருந்திருந்தான்னா உனக்கும் இடம் வாங்கி தரணும்னு அவ யோசிச்சிருக்கா. ஆமாம்மா, நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா மைனிய பத்தி தப்பு கணக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆமாக்கா, இப்பதானே என் மருமகளை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பொண்ணு பாத்தியா, உன் மாமியாரும் உன் சம்மந்திக்காரியும் உன்னை பத்தி ஒரே புகழ்ந்து தள்ளிட்டேலாம் இருக்காவோ. ஆமாக்கா, புகழ்ந்துகிட்டு இருக்கா ஒரு ரெண்டு பேரும், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காவக்கா, எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது. பாத்து, ஆடு மாடு வந்து புல்லெல்லாம் மேஞ்சிர போகுது. சின்ன பொண்ணு, ஆனாலும் நீ பரவாயில்ல, உன் சம்மந்திக்காரிக்கு இடமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிய. ஏக்கா, நீங்க வேற, நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்த்து வச்சிருந்த பைசால ஒரு இடத்த வாங்கலாம்னு தான் இருந்தோம். நாங்க போய் இடத்த வாங்கலாம்னு தாங்க இருந்தோம். ஆனா ஏற்கனவே எங்க வீட்டுல பெரிய தகராறெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த சமயமா பார்த்து நாங்க போய் வாங்க போயிருந்தோம்னு வச்சுடுங்க. அப்புறம் என்னவோ எங்க மாமியார் அவங்க மகன் சம்பாத்தியத்தை பூரா நான் என் கையில வாங்கி வச்சுக்கிட்டு நான் இடத்த வாங்கினேன்ல சொல்லுவாவோ. என்ன செய்யக்கா, கையில பைசா இருந்தும் நிம்மதியா ஒரு பொருளை வாங்க கழியல. அதனாலதாங்க நாங்க ரமேஷ் அண்ணன் கிட்ட போய் சொன்னோம். அந்த சமயமா பார்த்து ரமேஷ் அண்ணன் என்கிட்டயும் ரூபாய் இருக்குன்னு சொன்னாரா, அந்தால சரி 2 பேருக்கும் சேர்த்து போட்டு வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, இப்ப நாங்களும் இடம் வாங்கின மாதிரி ஆச்சு, அவளும் வாங்கின மாதிரி ஆச்சு. இப்ப எங்க மாமியார் என்ன குறை சொல்ல மாட்டாவுல்லக்கா. ஆமா சின்ன பொண்ணு, மருமோளா இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு பின்னூசி வாங்கினா கூட என்னமோ மகன் சொத்தை எல்லாம் நம்ம அழிச்சிட்ட மாதிரி தான் பேசுவாவோ.
அதே மகளா இருந்து என்ன பொருளை வாங்கினாலும் என் மக புத்திசாலி, அதான் மாப்பிள்ளை கிட்ட இருந்து ரூபாய் வாங்கி எல்லா பொருளையும் வாங்கியிருக்காவோன்னு பெருமையா சொல்லுவாவோ. ஆமாக்கா, என்ன செய்ய, நம்ம தலையில அந்த மாதிரி எழுதிருக்குல்ல. மருமகளா இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பொண்ணு. கையில ரொம்ப நேரமா வச்சுக்கிட்டு இருக்கல்ல, போய் உங்க மாமியார் கிட்டயும் உன் சம்மந்தி கிட்டயும் கொண்டு போய் கொடு. ஏக்கா, உங்களையும் சாப்பிட சொன்னேன், நீங்க எனக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியோ. சின்ன பொண்ணு, நான் ஒண்ணு குத்தம் சொல்லல, நானே வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தேன். அதுக்கு இல்ல, சூடு ஆறதுக்குள்ள அங்க உங்க மாமியார் கிட்டயும் சம்மந்தி கிட்டயும் கொண்டு போய் கொடு. அப்பதானே அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு குளிர்ந்தாப்புல இருக்கும். சரிக்கா. ஏத்தே மேனகா, வாங்க மைனி. மேனகா, உனக்கு பிடிச்ச மசால் தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. சரி மைனி. ஏத்தே, உங்களுக்கு பிடிச்ச உளுந்து வடையும் சுட்டு கொண்டு வந்திருக்கேன் தே, இந்தாங்க சாப்பிடுங்க. சரி மருமகளே. மருமகளே, உளுந்த வடையா? ஏத்தே, இது உளுந்த வடை தான், ஆனா கீழே உளுந்த வடை இல்ல. மைனி, உங்களுக்கு எப்பவுமே குசும்பு தான். ஏ மேனகா, உண்மைதானே சொன்னேன், இதெல்லாம் கீழே உளுந்த வடை இல்ல, உளுந்த வடைன்னு சொன்னேன். மைனி, உங்களை பத்தி நான் இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மைனி. நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்குதியே. ஆமா மருமகளே, நானே இவ்வளவு நாளா உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. நீ என் மவ மேல என்ன பாசமா இருக்கா. இதே ரெண்டு பேரும் இப்படி கிடந்து கதறாதியோ, அப்புறம் அவ்வளவு கண்ணீரும் வடையிலையும் தோசையிலையும் உளுந்து உப்பு அதிகமாயிரும். அப்புறம் என் மைனிக்காரி தோசையிலையும் சட்னிலையும் உப்பள்ளி போட்டுட்டா, அப்புறம் வடையிலையும் உப்பள்ளி போட்டு சுட்டு கொண்டு வந்திருக்கான்னு என் மேல குறை சொல்லக்கூடாது பாத்துடுங்க. மருமகளே, அப்படி இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு குறை சொல்லிடுவோமாக்கோ. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டிய, அதை விட பயங்கரமா எல்லாம் சொல்லுவிய. போங்க மைனி, உங்களோட குசும்பு தான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிடுங்க. சின்ன பொண்ணே, காலையிலேயே ரவா உப்புமாலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாக்கா, நாளைக்கு வேற எங்க வீட்டுக்காரருக்கு ஆபீஸ் லீவா, அப்போ வடையை சுட்டு இந்த மாதிரி மசாலா தோசை சுடலாம்னு இருந்தேன். ஏக்கா, நான் இன்னைக்கு செய்யாம நாளைக்கு இந்த மசாலா தோசையும் வடையும் சுட்டுருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, எங்க மாமியார் என்ன பத்தி குறை சொல்லுவாங்கல்ல. என் மவ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ விதவிதமா சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிடுதா, பண்டம் பலகாரம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுதான்லாக்கா சொல்லுவாவோ. அதுக்குதான்க்கா பேசாம இன்னைக்கே சுட்டு கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேருக்கும் வாயை அடைச்சிடலாம் பத்தியலா, அதுக்குதான். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லதும் சரிதான். தினமும் இட்லி தோசை தானே திங்கும், சரி ஒரு நாளாவது இடியாப்பம் புட்டுன்னு செஞ்சு திங்கலாம்னு பார்த்தா அதுக்கும் கழியாதுல்ல. ஆமாக்கா, நிம்மதியா ஒரு பலகாரம் செஞ்சு திங்க முடியுதா? எதுக்கு இவங்க வாயால ஏச்சையும் வாங்கிக்கிட்டு நம்ம தின்னுபிட்டு வயிற்றால போயிட்டுனா அப்புறம் அது வேற பிரச்சனை இல்லக்கா. சின்ன பொண்ணு என்னமெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம்னா எல்லாரோட ஏச்சுக்கும் பேச்சையும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். மசாலா தோசை என்ன டேஸ்டா இருக்கு. ஏமா, நான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் நீ தினமா எனக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு தருவா. ஆமா, இப்ப பாத்தியம்மா, மைனி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தந்திருக்காவோ. பாசத்துல அப்படியே ஒன்னையே மிஞ்சிட்டாவம்மா. சின்ன பொண்ணு, புகழ்ச்சி ஆறால பெருக்கெடுத்து ஓடுது. ஆமாக்கா, வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம இருந்து கிளம்பிடுவோம், வாங்க போவோம். ஆமா, வா, சம்மந்திகாரிக்கு இன்னும் நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னால, அதெல்லாம் கொடுக்கலையா? அட ஆமா, மறந்தே போயிட்டேன் பாத்தியலா. டட்டடாயிங். சின்ன பொண்ணு, பையெல்லாம் பெருசா இருக்க. ஆமாக்கா, எல்லாம் என் மேனுக்காக நான் பண்ணின ஷாப்பிங், அதான் பை பெருசா இருக்கு. சரி அம்மா, உன் மேனு கிட்ட கொண்டு போய் கொடு. மேனகா, மைனி, இந்த மேனகா வாங்கிக்க. என்ன மைனி, கட்ட பையில அச்சு முறுக்கு அதிரசம் சீடா பலகாரம்னு வாங்கிட்டு வந்திருக்கேடா. எங்க அம்மையும் எனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காவ மைனி. மேனகா, கட்டப்பையில பலகாரம்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான், வாங்கி பாரு. வாவ், மக்களே, கட்ட பையில என்ன மக்கா இருக்கு? அம்மா, பை நிறைய எல்லாம் புது Dress. என்னது புது Dress-ஆ? ஆமாம்மா, மைனி எனக்காக வாங்கி தந்திருக்காவோ. பரவாயில்லையே, என் மருமவ என் மவ மேல என்ன அக்கறையா இருக்கா. என்ன மைனி, இதெல்லாம் பை நிறைய துணியா இருக்கு. ஆமா மேனகா, எல்லாம் புது Dress தான், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு மேனகா, நீ எதுவும் நினைக்காத, இதெல்லாம் என்னோட கடமை, நான் தான் உனக்கு செஞ்சாகணும். உங்கள மாதிரி மைனி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, அழுகையெல்லாம் நிப்பாட்டு, புது Dress எல்லாம் ஈரமாக்கிற போற. உனக்கு இந்த Dress எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு மேனகா. சரி மைனி, இம்மா பாருமா, இதுல சாரி, நைட்டி, அப்புறம் லாங் கவுன் எல்லாம் இருக்குமா. இப்படியே பேசிட்டே இருக்க நமக்கு, போய் இந்த Dress எல்லாம் உடுத்திட்டு வா, பாப்போம் நல்லா இருக்கானே. சரிமா. என்னக்கா, எங்க மாமியார் அப்படியே செல கணக்கா உட்கார்ந்துருக்காவோ. ஆமா சின்ன பொண்ணு, உங்க மாமியாரு உன் பாசத்துல மயங்கி அப்படியே செல கணக்கா உட்கார்ந்துருக்காவோ. வீட்டுக்கு வரப்பட்ட யாராவது செலன்னு நினைச்சுக்கிட்டு மாலையை போட்டுட்டு போயிட போறாவோ. அதுவும் சரிதான். எம்மா, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா. சின்ன பொண்ணு, அங்க பாரு உன் சம்மந்திகாரியா. யாத்தாடி, என் மவ அப்படியே தேவதை மாதிரில இருக்கா. எம்மா, எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமாமாக்கா, இந்த Dress உனக்கு என்ன அளவோல இருக்கு தெரியுமா. மைனி, இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு,
பொண்ணு உன் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்க. சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஏக்கா எப்பவுமே என் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, உங்களுக்கு தான் தெரியும்ல. அதான் பார்த்தாலே தெரியுதே. ஏம்மா இந்த பட்டு சாரி நல்லா இருக்கா? ஆமா ஏம்மா அவளுக்கு இந்த பட்டு சாரி என்ன அளவோல இருக்கு. சின்ன பொண்ணு உங்க வீட்டு செவுரு கலருக்கு ஏத்த மாதிரி கரெக்டா மேட்சிங்கா எடுத்திருக்கியே. அட ஆமா அப்படிதான் இருக்கு. ஏம்மா பாத்தியம்மா வெயிலுக்கு ஏத்த மாதிரி நல்ல காட்டன் நைட்டி. சூப்பரா இருக்கு மக்கா. உனக்கு எந்த Dress உடுத்தினாலும் நீ அழகு போல தேவதை மாதிரில இருப்ப. ஆமா ஆமா மகா அப்படியே தேவதை மாதிரி தான் இருக்கா. முதுகுல அப்படியே 2 ரெக்கையை மட்டும் கட்டி விடணும். ஏமாங்க பாரு எனக்கு பிடிச்ச நீல கலர் நைட்டி. எல்லா Dressம் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு மக்கா. மைனி இந்த காட்டன் saree ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வெயிலா இருக்கலாம் எனக்கா, அதனாலதான் உனக்கு காட்டன் சாரியும் வாங்கிட்டு வந்த மத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் மைனி. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. எனக்காக ஒவ்வொரு துணியும் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு மைனி. பரவாயில்ல மேனகா, அதான் நான் முதல்ல சொன்னோம்ல, உனக்காக நான் தானே செய்யணும். இது அந்த கட்டப்பையில உங்களுக்காகவும் ஒரு காட்டன் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன மருமகளே எனக்கும் saree வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாதே, வெயில் ரொம்ப கடும் வெயிலா இருக்கு, அதான் உங்களுக்கும் ஒரு காட்டன் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அதையும் நீங்க உடுத்திட்டு வாங்க. சரி மருமகளே. சின்ன பொண்ணு பரவாயில்லையே, அப்படியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கியே. ஆமாக்கா, எங்க மாமியாருக்கும் ஐஸ் வச்சாதானே வேலை நடக்கும். சின்ன பொண்ணு அங்க பாரு உங்க மாமியார் வந்துட்டாவோ. எத்தே நீங்களா? யாத்தாடி 2 பேரையும் பார்க்கும்போது அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரிலாம் இருக்கியோ. மைனி அப்படினா எனக்கு என்ன 60 வயசுனா சொல்லுவியே? அப்படி இல்ல மேனகா, நான் அத சொல்லல. 2 பேருக்கும் சாரி ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கியோ, அதான் சொன்னேன். அப்படி சொல்லாதீ மைனி. எனக்கே இப்பதான் 25 முடிஞ்சு 26 நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா எங்க அம்மாவுக்கு நான் தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லுதியே. எடி அப்படி ஒண்ணு உன் மைனிக்காரி சொல்லலடி. எனக்கு தான் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுதா. அப்படிதானே மருமகளே? ஆமாதே, நீங்க தான் நான் சொன்ன பாயிண்ட கரெக்டா பிடிச்சிருக்கியோ. மருமகளே இந்த காட்டன் saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. இந்த வெயில் காலத்துக்கு காட்டன் saree உடுத்தினாதான் அளவோல இருக்கும். இது உங்களுக்கு தான் அந்த சாரி, பத்திரமா பீரோல மடிச்சு வச்சுக்கிடுங்க. சரி மருமகளே. மைனி இந்த Dress உங்களோடது இல்ல? ஆமா மேனகா, இது என்னோட Dress தான். ஒரே ஒரு நேரம் தான் உடுத்துறேன் பாத்துக்க. இந்த Dress உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மைனி இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இதையும் மடிச்சு அந்த கட்டப்பையிலே வச்சிருந்தேன் பாத்துக்க. இதையும் நீயே வச்சுக்கோ. சரி மைனி. எம்மா எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மைனி இவ்வளவு பாசமா இருப்பாவோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. ஆமாடி உனக்கும் எனக்கும் புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து என் மருமவ அசத்தி விட்டாளா? ஏ சின்ன பொண்ணு இந்த Dress போன பொங்கலுக்கு வாங்கினது தானே? உனக்கு ரொம்ப பிடிச்சு போயில இந்த Dress வாங்குன? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச Dress தான். அப்புறம் என்னத்துக்கு அத போய் உன் சம்மந்திகாரிட்ட கொடுத்திருக்க? அவளுக்கு தான் சுடிதார் சேலை அப்புறம் நைட்டின்லாம் வாங்கி கொடுத்திருக்கேல்ல. ஏக்கா நீங்க வேற, அவளை பத்தி தெரிஞ்சேவா நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேக்குதியே? என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா அவளை எப்படியோ நான் இன்னைக்குதான் மாமியார் வீட்டுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கேன். மாமியார் வீட்டுல போய் 1 மாசமாவது முழுசா அங்க இருக்காண்டாமாக்கா. அப்புறம் இன்னைக்கு காலையில போய்கிட்டே சாயங்காலம் திருப்பி ஓடியே வந்துருவா. மைனி எனக்கு அந்த Dress பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சுட்டு போயிட்டேன் அப்படி இப்படின்னு வந்துருவாக்கா. அதனாலதான் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரேடி அனுப்பிடலாம் பாத்தியாளா. ஐயோ ஐயோ உன் சம்மந்திகாரியோட ஒரே அக்க போறதா இருக்குப்பா. என்ன செய்யக்கா, சம்மந்திகாரி வீட்டுல இருந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆவணும். சின்ன பொண்ணு வாங்க. என்ன சின்ன பொண்ணு, என் தங்கச்சி கிளம்பிட்டாளா? ஆமாங்க, உங்க தங்கச்சி கிளம்பி ரெடியா தான் இருக்கா. வண்டியை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, வண்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. இனி கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. மேனகா வண்டி எல்லாம் ரெடியா இருக்கு, கிளம்புவோமா? சரினே எம்மா நான் போயிட்டு வரேன். சரி மக்கா பாத்து போயிட்டு வா. அண்ணா அழுதாச்சா? அட கடவுளே, இவளையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளப்பி வச்சிருக்கேன். மாமியா கறி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காவோ. எம்மா அழாதம்மா. எப்படி மக்கா அழாம இருக்க? மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? பாத்து இலக்க எங்க மாமியார என்னமோ மவளை இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாதிரி தான் கதறிட்டு கிடக்காவோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. டக்குன்னு அலேக்கா தூக்கி வண்டியில ஏத்தி இவள இல்லன்னு வச்சுக்க இங்கேயே டேர போட்டுருவா. ஆமாக்கா, நீங்க சொல்லுதான் சரி. இவளை அப்படியே அலையக்க தூக்கி வண்டியில போட்டு மாமியார் வீட்டுல கொண்டு இறக்கிற வேண்டியதான்.